ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இன்றைக்கு 83வது நாள் அவருடைய நாமத்தினால் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஒவ்வொரு இரவும் ஒரு நிம்மதியான ஒரு தூக்கத்தை மையப்படுத்தி அதை எதிர்பார்த்து அதை நோக்கி தான் நம்ம பயணம் போயிட்டுருக்குங்க. நாளெல்லாம் கஷ்டப்படுறோம், எத்தனையோ தேவைகள், எத்தனையோ நெருக்கடிகள். ஆனாலும் இதெல்லாம் தாண்டி ஒரு நிம்மதியாக படுக்கணும் அப்படின்னா வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்துறவங்க, உண்மையாக சொன்னால் கழுத்து இருக்கிறவங்க, நிறைய மனிதர்கள் நம்ம கூடயே பழகிறவங்க, உறவுகளாக இருக்கிறவங்க, இப்படி நிறைய கேட்டகரியில் பார்க்கலாம். இவங்க முழுக்க முழுக்க நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கிறவங்களாக இருக்கிறாங்க. பட் ஆனால் அவங்க நமக்கு நன்மை செய்கிற மாதிரியே இருக்கும், நமக்கு துணையாக நிற்கிற மாதிரியே இருக்கும், அவங்க நமக்கு உதவி கேட்குற மாதிரியே இருக்கும். நம்ம செஞ்ச எல்லா நன்மைகளையுமே மறந்துடுவாங்க. அது எப்படி சொல்கிறதுனே தெரிலங்க. அப்படிப்பட்ட ஒரு மன கஷ்டம் உங்களுக்குள்ளே இருந்துச்சுன்னா அதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்காகலாம் ஜெபிக்கணுங்க. அதனால தான் ஒரு தேவ மனுஷனை நான் பார்ப்பேன், ஒவ்வொரு நாளும் பார்ப்பேன். இந்த 150 நாளில் இன்றைக்கி 83வது நாள், தொடர்ந்து ஒரு 13 நாட்களாகவே யோசுவாவை குறித்து தான் நம்ம பார்க்குறோம். அதில் அவருடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு முக்கியமான சம்பவம் என்னென்னா, வேஷம் போட்டு உடையெல்லாம் மாற்றி பஞ்ச பரதேசி போல் மாறி கெட்டுப்போன அப்பங்கள்லாம் கொண்டு வந்து யோசுவாவை ஏமாற்றுவாங்க. ஆனால் அதுக்கு ஆண்டவர் கண்டுபிடிச்சி அது வேறு மாதிரி நடக்கும், அது வேறு. ஆனாலும் யோசுவா வஞ்சிக்கப்பட்டுருவார். நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்ப சூழலில் நிறைய நேரத்தில் இப்படி நிறைய பேரால் நம்ம வஞ்சிக்கப்படுகிறோம். அந்த நிலைமை மாறணும். நம்ம பிள்ளைங்க மாறணும். பிள்ளைங்க மாட்டிக்கூடாது, அப்பா அம்மா மாட்டிக்கூடாது, கணவர் மாட்டிக்கூடாது, மனைவி மாட்டிக்கூடாது. அப்போ நீங்களும் நானும் உள்ளத்திலிருந்து அந்த காரியத்துக்காக ஜெபிக்கணுங்க. ஆண்டவரை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கும்போது நம்ம நிலைமைகளை மாற்றி, நம்ம சூழல்களை மாற்றி நம்மை நடத்துகிறார். அதனால் நீங்கள் தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 ஜெப குறிப்பு என் கூட சேர்ந்து அப்படியே ஜெபம் பண்ணுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். அந்த ஜெப குறிப்பு உங்கள் இருதயத்தில் ஓடிக்கிட்டே இருக்கட்டும். நீங்கள் படுங்க நிம்மதியாக, தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். முதல்ல என்னென்னா, மறைமுகமாக இந்த வஞ்சகத்தை செலுத்த நினைக்கிறவங்களை அறிகிற ஒரு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம கேட்கணும். ஏன்னா வெளியே நல்லவங்களை போல தோன்றுவாங்க, ஆனால் உள்ள வேஷம் போட்டு கொண்டு இருப்பாங்க. அதை அறிகிற அறிவு எனக்கு வேணும் ஆண்டவரேன்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளை தினத்தில் அந்த அறிவோடு கர்த்தர் நம்மை நடத்துவார். ரெண்டாவது, ஏமாற்றுகிற அந்த ஆவியை அறியணும் நீங்களும் நானும். எப்படின்னா, வஞ்சகத்தின் ஆவி இது. உண்மைக்கும் பொய்க்கும் வஞ்சகத்துக்குள்ள அந்த தெளிவான வித்தியாசத்தை ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு விழிப்புணர்வு நமக்கு வரணும். அதை நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்காக கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளை தினத்தில் தேவன் அப்படிப்பட்ட ஒரு ஆவியினால் நிரப்பி உங்களை நடத்துவார். மூன்றாவது, தவறான மனிதர்களிடமிருந்து நம்மை பாதுகாத்து கொள்ளணும். நிறைய நேரத்தில் தவறான மனிதர்கள் நம்ம மாட்டிக்கொள்வோங்க. ஏன்னா நம்ம பாதையில் அவங்க இருப்பாங்க, அவங்க பாதைக்கு நம்மளை இழுப்பாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழலிருந்து நீங்களும் நம்ம குடும்பமும் பாதுகாக்கப்படணும், மீட்கப்படணும். ஆண்டவர் அதுக்கு நமக்கு உதவி செய்யணும். ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளை தினத்தில் தவறான மனிதர்களை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இழுக்க மாட்டாங்க. கர்த்தர் உங்களை பாதுகாத்து கொள்வார். ரொம்ப முக்கியமான விஷயம் நான்காவது என்னென்னா, தேவ ஆலோசனையில் நீங்களும் நானும் இருக்கணும். எப்படின்னா, யோசுவா செய்த அந்த தவறை நம்ம செய்யாமல் ஒவ்வொரு முடிவிலும் அவரை நோக்கி பார்க்கணும். தகப்பனே, உங்களை கேட்காம, உங்கள் சித்தம் யோசிக்காமல், உங்கள் திட்டத்தை யோசிக்காமல் ஒரு முடிவும் நான் எடுக்க மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி அதில் ஒரு உறுதியாக நீங்கள் இருந்தீங்கன்னா ஒரு பெரிய ஜெயத்தை பார்க்கலாம். கர்த்தர் உங்களை மகிமையாக நடத்துவார். நிச்சயம் ஆண்டவர் உங்களை சாட்சியாக நிறுத்துவார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நாளை தினம் மகிமையாக இருக்கும். அதனால் இன்றைக்கி நல்லா ஜெபம் பண்ணிட்டு படுங்க. தேவ ஆலோசனையில் நடப்பன்ற ஒரு உறுதிமொழியோடு படுங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஐந்தாவது பாருங்க, நம்ம குடும்ப பாதுகாப்பு ரொம்ப முக்கியங்க. அது எதை மையப்படுத்தி இருக்கு அப்படின்னா, எங்கள் குடும்பம் வஞ்சகத்தினாலையும் ஏமாற்றத்தினாலையும் ஒருபோதும் மாட்டிக்க கூடாது. இந்த வஞ்சகம், ஏமாற்றம் என் அப்பா அம்மாவை, என் குடும்பத்தை ஒருத்தரையும் அது சிக்க வைக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வராதபடி ஆண்டவர் நீங்கள் பாதுகாக்கும்படி, தெய்வம் நீங்கள் பாதுகாக்கும்படி ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளை தினத்தில் உங்கள் குடும்பம் எந்த விஷயத்துலையும் மாட்டிக்கொள்ளாதபடி தேவன் நடத்துவார். ஒரு ஆமேன்னு சொல்லுங்கள் பார்க்கலாம். ஆறாவது என்னென்னா, தவறான நட்புலேருந்து உங்கள் பிள்ளைங்க பாதுகாக்கப்படணும். உங்கள் கணவர், உங்கள் மனைவி, உங்கள் அப்பா அம்மா, உங்கள் தாத்தா பாட்டி, பெரியம்மா பெரியப்பா, இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இவங்களை என்ன பண்ணுது அப்படின்னா, தவறான நட்புகள் வஞ்சகமான ஒரு சூழலை சிக்க வைத்து அவங்க வாழ்க்கையே கெடுத்துருது. அந்த நிலைமைகள் முற்றிலுமாய் மாறணும்னு சொல்லி கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளை தினம் குடும்பம் பாதுகாக்கப்படும். ஏழாவது, ஞானமான தீர்மானங்கள் நம்ம எடுக்கணும். எந்த உடன்படிக்கை எடுத்தாலும், எந்த ப்ராமிஸ் பண்ணாலும், யாருக்கு வாக்கு கொடுத்தாலும் அது சரியான தீர்மானம் எடுத்துட்டு ஜெபம் பண்ணிட்டு ஆண்டவருக்குள்ளே கொடுக்கணும். நான் இது உங்களுக்கு பண்ணித்தரேன், இது நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன், இந்த பணத்தை நான் கொடுக்குறேன், இது எல்லாத்தையும் தேவனை கேட்டுட்டு தீர்மானம் பண்ணணும்.
பண்ணணும். அப்படி பண்ணுவாண்டவரே அதுக்கு ஞானத்தை கொடுங்கன்னு ஜெபம் பண்ணிட்டு படுங்க. நாளை தினம் ரொம்ப சேஃபாக பாதுகாப்பாக கர்த்தர் உங்களை நடத்துவார். 8வது, உண்மையிலே அதாவது ஒரு நம்ம ஆண்டவருக்குள்ளே நிலைத்து இருக்கணுங்க. நம்ம வாழ்க்கை ஒரு வேஷமாக மற்றவங்களாம் வேஷம் போட்டு நம்மளை ஏமாத்துற மாதிரி நாம் நிறைய பேரை ஏமாத்துறவங்களா வேஷம் போடுறவங்களா தெய்வனுக்கு பிரியம் இல்லாமல் சித்தம் இல்லாமல் நடக்கிறவங்களா இருக்கக்கூடாது. உண்மையை நிலைநாட்டுகிறவர்களாய் நீங்களும் நானும் இருக்கணும், நடக்கணும். அதுக்காக பாரத்தோடு ஜெபம் பண்ணுங்க. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஜெபம் பண்ணுங்க. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அப்படியே உங்களை நடத்துவார். அது மாத்திரமல்ல, இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். 9வது, தேவனுடைய வழி நடத்துதல். ஒவ்வொரு படியிலையும் ஆண்டவருடைய குரல், அவருடைய வார்த்தை, அவருடைய சித்தம் நம்மளை நோக்கி என்ன சொல்றாரு, எதை ஆண்டவர் செய்ய சொல்றாரு, எதை செய்யக்கூடாதுன்னு சொல்றாரு, எப்படி ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கக்கூடாது, அவர் குரலை கேட்டு கேட்டு நடக்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாறணும். அதை மையப்படுத்தி ஜெபம் பண்ணிட்டு நீங்கள் படுங்க. நாளை தினம் நிச்சயம் ஆண்டவர் குரல் கேட்கும். அவர் சித்தம் உங்களுக்கு தெரியும். தடையை தாண்டி நேர்த்தியாக நடப்பீங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா யோசுவாவை நிறைய பேர் வேஷம் போட்டு ஏமாத்தினார்கள். பின்னர் அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டு ஆண்டவர் அவரை பாதுகாத்தார். அதுபோல் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஏமாற்றப்பட்டிருக்கலாம். கண்ணை மூடி ஜெபம் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி எத்தனை பேர் ஏமாற்றினாங்க, எத்தனை பேர் உங்கள் பணத்தை அபகரித்தாங்க, நகையை அபகரித்தாங்க, சொத்தை அபகரித்தாங்க. ஆண்டவர் உங்கள் கூட இருக்கிறார். அற்புதமான வழியில் தடையை தாண்டி, பிரச்சனைகளை தாண்டி தேவன் உங்களுக்கு உதவி செய்து, தடைகளை தாண்டி உதவி செய்து, அவருடைய இரக்கத்தினால உதவி செய்து அவர் உங்களை பலப்படுத்துவார். விசுவாச அறிக்கை பண்ணுங்க. கொஞ்ச நேரம், ஆண்டவரே நாங்கள் ஜெபித்த ஒவ்வொரு காரியத்தையும் உங்கள் கரத்தில் கொடுக்குறோம்ப்பா. கர்த்தர் திட்டங்களை மாற்றுவீர், தீர்மானங்களை மாற்றுவீர், நீர் உதவி செய்வீர், நீர் பலப்படுத்துவீர், நீர் சகாயமாய் வெளிப்படுவீர். அப்பா உங்கள் பாதத்தை நோக்கி வருகிறோம். உதவி செய்யுங்க ஆண்டவரே. நிம்மதியாக படுக்க கிருபை பாராட்டுங்க. வேஷம் போட்டு எங்களை ஏமாத்துறவங்களை கண்டுபிடிச்சி கொண்டு, வஞ்சிக்கிறவங்களை கண்டுபிடிச்சி கொண்டு கர்த்தருக்கு உண்மையாக சாட்சியாக நான் நடக்கணும்ப்பா. என்னை மறைத்து நீர் வெளிப்படுங்க. இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கிற இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. தொடர்ந்து ஜெபம் டிவியோடு இணைந்திருங்க. ஜெபிங்க. தேவன் எல்லா இக்கட்டிலிருந்து உங்களை மீட்டெடுத்து உங்களை சாட்சியாய் நிறுத்துவார். காட் பிளஸ் யூங்க. கர்த்தர் உங்க கூட இருக்காரு. குட் நைட். ஏமேன்.